ஜெனீவா மனித உரிமை பேரவை தொடர்பில் பல்வேறு மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. எமது பிரச்சனைகளை நாம் தீர்த்துக் கொள்ளாவிடின் அதற்கு தீர்வு காண்பதற்கு எமது நாட்டு மக்கள் சர்வதேச நாடுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளனர். இது உலகமயமான நிலைமையாகும். தமிழ்நாட்டில் 65 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். எமது நாட்டில் 20 மில்லியன் மக்களே உள்ளனர். வடக்கிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலேயே தமிழகம் உள்ளது. எனவே அங்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அது எம்மை பாதிக்கும். எனவே இது ஒரு புதிய பிரவேசம். ஆகவே இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? எமது மக்களின் பிரச்சனைகளை நாமே தீர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு வேறு எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது. இலங்கையினுள் தனியான ராஜ்யம் ஒன்றை உருவாக்கும் நோக்கிலான திட்டங்கள் உலகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த திட்டம் தற்போது ஐக்கிய நாடுகளில் உள்ள நிறுவனங்களில் வேகமாக பரவுகிறது. ஒரு துப்பாக்கி ரவையாவது பயன்படுத்தாத செலவுகளின்றி இதனை மேற்கொள்ள முற்படுகின்றனர். எனவே தற்போது இலங்கையில் உள்ள அரசாங்கம் இந்த குளிர்ச்சியான யுத்தத்தை அடையாளம் கண்டு அதனை தோல்வியடை செய்ய வேண்டும். அதற்கான ஆயத்தங்கள் உள்ளனவா? இல்லை. தாம் சமாதானத்தை ஏற்படுத்தியதாக ஐக்கிய தேசிய கட்சியினால் கூற முடியுமா? அல்லது மக்கள் விடுதலை முன்னணியினால் கூற முடியுமா? அவர்களால் கூற முடியாது. அவர்கள் முடியுமான அளவு இடையூறுகளை விளைவித்தனர். அண்மையில் ஜெனீவா சென்று சூழ்ச்சிகளை மேற்கொண்டனர். பாரிய பிரச்சனையான யுத்தத்தை நிறைவு செய்த விடயத்தை மறந்து சிறிய பிரச்சனைகளை சவாலாக முன்னிலைப்படுத்தி எமது வெற்றியை குறைத்து மதிப்பிடும் வகையில் செயற்பட்டனர். அரசியல் விடயங்களை அடிப்படையாக வைத்து தற்போதைய அரசாங்கம் உலக நாடுகளுக்கான தூதுவர்களை நியமிக்கின்றது. இந்த நாடு தொடர்பில் பேசுவதற்கு அவர்களுக்கு போதுமான அறிவு இல்லை. அமெரிக்காவுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எமது நாட்டில் உள்ளோம். இந்த நாட்டை அழிப்பதற்காக சதி திட்டங்களை தீட்டுகின்றனர். சில நாடுகளினால் இந்த சதி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே நாம் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். அனைவரும் இதற்காக ஒரே கொடியின் கீழ் அணிதிரள வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உள்நாட்டு யுத்தம் தற்போது நிறைவடைந்துள்ளது. எனினும் சர்வதேச யுத்தம் தொடர்ந்து இடம்பெறுகிறது. நாம் அடைந்த வெற்றியை குறைத்து மதிப்பிட்டு இங்கு மீண்டும் பிரச்சனைகளை ஏற்படுத்தவே அவர்கள் முற்படுகின்றனர். எனவே பிரச்சனைகளை தீர்க்கும் பிரதான பொறுப்பு வெளிவிவகார அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது.